பிரதமர் மூன்றாவது முறையா மோடி பிரதமர் ஆவாரா? அவர் வரக்கூடாது, அவரை தோக்கடிக்கணும். இல்ல சார், தமிழகத்தில் சார் கடந்த 10 ஆண்டு காலமாகவே சர்வதிகார போக்கு இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. மத்தியில் சர்வதிகார போக்கு, சர்வதிகார பேச்சு இருக்குது. அதனால இந்தியா கூட்டணி தான் நம்ம ஜெயிக்கணும். அப்படின்னா தான் அது ஒரு அவர் 2 வாட்டி கருணாநிதியோட கவர்மெண்ட்டை கவுத்தேன் சொன்னோம். ரத்தத்தோட ஆறு வரும், என்னாச்சு? முன்னால ஒரு சைக்கிள் எரிய முடியலையே வாக்கு. அதே மாதிரி இப்பயும் கவுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக ஆட்சி கவுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நோ நீ தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் மோடி எதனால வரக்கூடாது சார்? எதனால வரக்கூடாது சார்? 2 வாட்டி ஆயிடுத்து. இன்னும் எது செய்யணும் செய்யல. சைனா ஒரு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நம்ம நாட்டில் பூந்து எடுத்துட்டு இருக்கா. அதை பற்றி ஒன்றும் பண்ணல. எது அவர் பொருளாதார அமைப்புலையும் ஒன்றுமே நடக்கலை. அப்போ விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறார், இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னு. ஆனால் நான் பேராசிரியர் வந்திருக்கேன்னு. அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்குது. நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்குது. சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் மாதிரி அவன் நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணல சார். இப்போ மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னா வேற யார் பிரதமராக வரணும்? அது பழைய கேள்வி. எல்லாரும் சொல்லுவான், ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா, இவன் தான் இருக்கா, யார் வருவா? எதுக்காக கவலைப்படுற? யாராவது வருவா? உங்களுக்கு வரணுமா? வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா ஆளுநர்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தென் சென்னை தொகுதியில் தமிழிசைலாம் போட்டிடுறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு. அது என்னோட தலைவலி இல்லை. இதை எல்லோரும் பயப்படுறாரு. நான் என்ன எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுருவேன். அதனால் மோடி என்னை எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்கிறேன்.